ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பிகினர் சீரீஸ் எபிசோட் 8 பார்க்கலாம். நல்ல சாஃப்டா இன்ஸ்டன்டா செய்யறது மாதிரி ஒரு டேஸ்டான ரவா கிச்சடி பார்க்கலாம். நிறைய பேருக்கு உப்மா, ரவா கிச்சடி அதெல்லாம் பிடிக்காது இல்லைங்களா? இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ரவா கிச்சடி செய்கிறதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணது, கூடவே ஒரு பச்சை மிளகாய் இடையில கீறினது, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு இருக்குது. தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் நம்மளுக்கு கிச்சடியில் புளிப்பு டேஸ்ட் வர மாதிரி ஆகிடும். அதனால அளவாக சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட், 10 பீன்ஸ், கூடவே 1/2 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும் அப்படின்னா அதையுமே நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து இந்த காய் எல்லாத்தையுமே மீடியம் ஹீட்டில் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நமக்கு காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கணும். இந்த எண்ணெயிலேயே ரவை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுபடணும். அப்படி வரும்போது நம்மளுக்கு கிச்சடி கையில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு ரவை நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைம்ல இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நம்ம கிச்சடிக்கு எல்லோ கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூளை பச்சை மணம் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவு ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதே கப்பில் 3 கப் அளவு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். அப்போதான் ரவையில கட்டிப்படாம இருக்கும். சப்போஸ் நம்ம பச்சை தண்ணி ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே கட்டி தட்டிடும். அதனால தண்ணி நல்லா சூடா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வேக வைக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 4-5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவை எல்லாமே வெந்து நல்லா இந்த அளவுக்கு திக் ஆயிடுச்சு பாருங்க. இந்த டைம்ல இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது ரவா கிச்சடி நல்ல மணமாவும் இருக்கும். அந்த நெய்யோட ஃப்ளேவர் கிச்சடிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ரவை சேர்த்து நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்ல மாத்தி இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்க, ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ரவா கிச்சடி நல்லாவே செட் ஆயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம கரண்டியால எடுத்து போட்டோம் அப்படின்னா அது தன்னால விழுகணும். இந்த மாதிரி இருந்ததுனா தான் அது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்குன்னு அர்த்தம். இந்த டைம்ல நல்லா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்ல ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதே மாதிரி ரவா கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.